காலை வணக்கம். காலை வணக்கம் உறவுகளே. ஓகே, நான் வேலைக்கு ஆயத்தமாகறேன். அதுக்கிடையில் கொஞ்சம் சாமான் வந்து எங்களோட மெட்ட வீட்டில் இருக்குது, எடுக்கணும். இப்போ நான் இருக்கிறது வந்து பெரியமாக்கிற வீடு. அங்கேருந்து போய் மெட்ட இடத்துக்கு போய் அந்த என்னுடைய திங்ஸ் கொஞ்சம் இருக்குது எங்களுடைய வீட்டில் எடுத்துக்கொண்டு தான் நான் யாழ்ப்பாணம் ஒழிக்கிட போகிறேன். ரைட், இங்கே பாருங்கள். அப்படி இடம் உண்டு. மெட்டது என்னதுக்கு நான் வந்தேன்னு சொன்னால், இந்த வீடியோவுக்கு இந்த எங்களுடைய கிராமத்தை சுற்றி கொஞ்சம் காட்டுறதுக்கு, இப்போ நான் போகிற இடங்கள் எப்படி இருக்குது, இந்த மழை காலத்தில் எப்படி இருக்குது என்றதை கொஞ்சம் காட்டுறதுக்கு. என்ன சொல்லிடுன்னு பார்க்குறீங்களா? நுழம்பு கடிக்குது, பயங்கர நுழம்பு. வன்னியை பொறுத்தளவில் வன்னியில் கிளிநொச்சி முழங்காவில் தான், கிளிநொச்சிலாம் நிற்கிறேன். நுழம்பு சரியான ஏன்னா சுற்றி எல்லாரும் காடுகளும் அதுகளும் இயற்கை தான், ஆனால் அதுலேயும் ஆபத்துக்கள் இருக்குது. ரைட், இது ஆரம்பம். இரவு நிறைய தண்ணி நின்றது. இங்கே பாருங்க, இப்படியே ஆரம்பமே தண்ணியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் தேதி. அப்போ தான் இந்த வீடியோ நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். நைட் நல்லா தண்ணி நின்றது. நான் வேலை விட்டு வரைக்கல. இப்போ கொஞ்சம் வத்திட்டு மழை கொஞ்சம் இல்லைன்றதால இங்காலையும் போனாலும் தண்ணி தான், இங்கால போனாலும் தண்ணி தான். இங்கே பாருங்க ரோட்டை. மாமாவாமா என்ன மாதிரி இருக்கா அவனுக்கு? ரைட், நான் ஷோட்லாம் போட்டுனான் இந்த வீடியோக்களை வந்து எப்படின்னு சொன்னால், இங்கே இந்த பாதையை பற்றி இதை கொஞ்சம் கவனம் எடுத்து செய்தாங்க உண்டு. கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச செயலகம், பிரதேச சபை, அதோட ரோட்டு சம்மந்தமான வேலைகள் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, அந்த வீட்டுகளுக்கெல்லாம் அப்படி தண்ணி நிற்குதாண்டு. இதை கொஞ்சம் கவனம் எடுத்து செய்தாங்க தயவுசெய்து. ஏனென்றால் இதில் நிறைய பேர் போக்குவரத்து செய்கிற இடம். இவ்விதமான வீதிகள் வந்து நிறைய இருக்குது. எங்களுடைய பகுதியில் மட்டும் இல்லை, நான் எங்களுடைய பகுதியை மட்டும் கேட்கல. நிறைய இடங்களில் வந்து இங்கே பக்கம் உங்களுக்கு தெரியும் இப்படித்தான் வீதிகள் இருக்குது. இதை கொஞ்சம் உயர்த்தி தந்தால் நல்ல. ஏன்னா இங்கே நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க சுற்றியே. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் ஆக்கலான். அவங்களோட வீடுகளை தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றது அங்கால போனோம்னு சொன்னால் நாவாந்துரைன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு நாவாந்துரை இருக்குது. அங்கால பக்கம் ஒரு குளம் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். இப்போ அங்கால பக்கம் போகலாது, ரோட் பிளாக். நீங்கள் பாருங்கள் தண்ணி அதில். ரைட், இதான் என்னுடைய வீட்டுக்கு போகிற பாதையால் நான் போய்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் இப்போ வத்தி இருக்குது. என்னென்னு சொன்னால் மழை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால பின்னர் டைம் மழை பெய்யுதுன்னு சொன்னால் தண்ணி வந்துடும், பிறகு வடியும், இப்படி பிரச்சனைகள் இருக்குது. பாருங்க, ரைட் விட்டு வந்தாச்சு. எல்லாம் ஒரு கடை கொண்டு போகிற ஐடியா இருக்குது. பாருங்க, இந்த கொஞ்சம் சாமான் எடுத்துகிட்டு போவோம். ரைட், திங்ஸ் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ரெக்கார்டிங்கான ஒரு ஸ்டாண்டும் என்ற சார்ஜரும் உதயன்னா தந்தது. அப்போ அதை எடுத்துக்கொண்டு ஒலிக்கிட்டேன். திரும்பியும் இந்த பாதையோட தான் பயணம். ஓகே, இதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு காட்டலாம்னு யோசிச்சேன். நான் ஒலிக்கிட போகிறேன் வேலைக்கு. சீக்கிரம் இந்த கிராமத்தை டெவலப் பண்ணுற வேலையும் பார்க்கணும். ரைட், யுத்தத்துக்கு பிறகு 2010 காலகட்டத்திலலாம் வந்துட்டாங்க இல்லை, 2010-11 திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்களே இங்கே. இருந்தாலும் இப்படித்தான் இப்படி இருக்குது. எனக்கு சின்னலேருந்து 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து இந்த இடங்களை தெரியும். முதல் வந்து இப்படி கிரவல் இருக்குல்ல, சும்மா மணல் தரை தான். பிறகு தான் கிரவல் போட்டிருக்கிறோம். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்து செய்து தந்தீங்கன்றால். வேறுங்க வீட்டில் எல்லாம் தண்ணி நிற்குது. அதே மாதிரி சில வடிகால் அமைப்பு வேலைகளையும் செய்யணும். சைட்டில் ஏதாவது கிண்டி
ரோட்டுக்கு பக்கத்தில் அதெல்லாம் செய்து விட்டால் நல்ல போடாது. இங்கே எந்த ரோட்டும் சரியான மோசம். அங்கே போனான்னு சொன்னால் ஒரு சில பகுதிகள் வந்து சரியான மோசம், அதில் போக இல்லாது. ரைட், இதான் உறவுகளே இந்த வீடியோ. கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச செயல பிரிவுக்கு உட்பட்ட நாச்சிக்குடா என்னுடைய கிராமத்தில் வந்து இருக்கிற இப்போதைய நிலைமை. இங்கே சில டெவலப்மெண்ட் வேலைகளை சீக்கிரமாக செய்யணும். நான் வந்துட்டேன் தானே, அப்போ இருக்கிற ரிக்வஸ்ட்லாம் வந்து உரிய தரப்பினருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். அப்போ அந்த வேலைகளை செய்யலாம்னு விட்டுட்டு கிராமத்தை அபிவிருத்தி செய்யாமல் இங்கே போகிறது. ரைட், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கங்கள்.